Youths are nurtured, minds are expanded, and friendship flourish. On behalf of Bud Society, I welcome you all for this tremendous event. One song can change a moment, one idea can change the world, one step can start a journey, but a prayer can change even the impossible. I request you all to rise up for the prayer song. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமில்லை அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் எக்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாள் Thank you. We are humbled by your presence and honored to have you join us on this remarkable occasion. To change this day a remarkable one, I invite our correspondent and principal, Mr. N. Pankartik sir, to welcome the gathering. அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று நமது பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு ப்ரொஃபஸர் எம் ஞானஜோதி பிஎஸ்சி அக்ரி MBA DLL AL MPhil அவர்களையும் திருமிகு ப்ரொஃபஸர் PM அன்பு சிவா MA MPhil PhD PGDCA அவர்களையும் வருக வருக என வரவேற்க உங்கள் முன் உரையாற்றுகின்றேன். Adversity turns to opportunity. சக பணியாளர்களுக்காக குரல் கொடுக்க போய் அரசு இவரை அந்தமான் தீவுக்கு பணிக்கு அனுப்பியது. அந்த நிலையில் அந்தமானில் உள்ள கொங்கு காலேஜ் பதாகையை கண்டு அங்கு தன் பணியில் இவரை அந்த நிறுவனத்தில் இணைத்து கொண்டார். தடை கற்களை தன் வாழ்வில் அடுத்த படிக்கல்லாக மாற்றிய சாதனையாளர் நமது ஞானஜோதி சார் அவர்கள். இம்மண்ணின் மைந்தரான அவர் பெரியகோட்டைக்கு அருகில் உள்ள கந்தப்ப கவுண்டர் வலசில் பிறந்து தன் ஆரம்ப கல்வியை அங்கு கற்றார். தன் உயர்நிலை பள்ளி படிப்பை ஒட்டஞ்சத்திரம் KR அரசு ஆண்கள் பள்ளியில் பயின்றார். PUC படிப்பை பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியிலும், வேளாண் இளங்கலை படிப்பை BSc அக்ரி மதுரை ACRIயிலும், MBA படிப்பை கோவை PSG பொறியியற் கல்லூரியிலும் படித்தார். DLL ALL படிப்பை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். தனது MPhil படிப்பை கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். படிப்பில் சிறந்து விளங்கியதால் உடனடியாக அரசு பணியில் இணைந்தார். தனது 49 வருட பணிக்காலத்தில் 6 வருடங்கள் தமிழக அரசின் விவசாய அதிகாரியாகவும், சிண்டிகேட் வங்கியின் மேனேஜர், சீனியர் மேனேஜர், கிராம வள முதன்மை அதிகாரி என 23 வருடங்கள் பணியாற்றியவர். பிறகு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் 20 ஆண்டுகள் MBA படிப்புத்துறை தலைவராகவும், மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் துறை தலைவராகவும், மாணவர்களின் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். இத்தகைய பெருமைகளை உடையவர் தமிழ் இலக்கிய நூல்களை படிப்பதிலும், ஆங்கில நூல்களை விரும்பி படிப்பதிலும், கர்நாடக சங்கீதம் கேட்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தவிரவும் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு கலைஞனாகவும் உள்ளார். தற்பொழுது ஒட்டஞ்சத்திரத்தில் வசித்து வருகிறார்.
பல கல்வி நிலையங்களுக்கு ஆலோசகராகவும் பாடத்திட்டங்களை தயாரிப்பவராகவும் இளம் மாணவர்களுக்கு கல்வியை மேம்படுத்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேச்சாளராகவும் திகழ்கின்ற அன்னாரை நம் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இப்பள்ளி சமுதாயத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மேடைகள் பல தலைவர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் சில மேடைகள் மட்டுமே உழைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்தகைய உழைப்பால் உயர்ந்தவர் நமது அடுத்த சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திருமிகு PM அன்பு சிவா MA MA MPhil PhD PGDCA அவர்கள். நம் மண்ணின் மைந்தர் 15 ஆண்டுகள் கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றியவர் தற்பொழுது சென்னை JPR பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். கவிஞர் முனைவர் அன்பு சிவா அவர்கள் கோவை அரசு கல்லூரியில் இளங்கலை பட்டமும், திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும், கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மற்றொரு முதுகலை பட்டமும் பெற்றார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ அப்துல் ரகுமான் கவிதைகள் அறிவியல் செய்திகள் என்னும் தலைப்பில் ஆய்வு நிகழ்த்தி இள முனைவர் பட்டமும், 21ஆம் நூற்றாண்டு புது கவிதைகள் நவீனப்படுத்துவ போக்குகள் என்றும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றார். டாக்டரேட். தற்பொழுது சென்னை JPR பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் பல விருதுகளை பெற்றுள்ளார். அனைத்து விருதுகளையும் குறிப்பிட்டால் ஒரு நாள் ஆகிவிடும். எனவே அவர் வாங்கிய முக்கிய சில விருதுகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிட உள்ளேன். பாரதியார் விருது, பேராசிரியர் ரத்னா விருது, சிறந்த பேராசிரியர் விருது, திருவள்ளுவர் விருது, பேராசிரியர் கலைமணி விருது, கவிப்பேரரசு வைரமுத்து விருது, தமிழ்நாடு தனியார் பள்ளி அரசு கூட்டமைப்பு அளிக்கும் அப்துல் கலாம் விருது, உழைப்பால் உயர்ந்தவர் விருது, டாக்டர் கலைஞர் விருது, மொழிக்காவலர் விருது, கவி மாமணி விருது, தமிழேறு விருது என 25 விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இவர் விருது பெறுவதில் மட்டும் வல்லவர் அல்ல, விருந்துகளை படைப்பதிலும் வல்லவர். விருந்துகளை நான் குறிப்பிடுவது நூல்களை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியுள்ளார். நீயும் நானும், ஈரநிழல், திண்டுக்கல் மாவட்ட நாட்டுப்புற கதைகள், தேவதையின் வானம், பெண், மீராவின் எழுத்துக்களம், அண்ணா முதல் அறிவுமதி வரை போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். கடந்த 22ஆம் ஆண்டு மட்டும் இவர் 5 நூல்களை இயற்றியுள்ளார். நிலவும் பட்டாம்பூச்சியும், அண்ணா முதல் அம்சப்பிரியா வரை, கலைஞர் கருணாநிதியின் பொன்மொழிகள், சான்றோரின் பொன்மொழிகள் போன்ற மிக அரிய நூல்களை இவர் இயற்றியுள்ளார். அத்தகைய பெருமையும் புகழும் மிக்க அன்னாரை வரவேற்று அமர்வதில் மிக பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. If your actions inspire others to dream more, learn more, do more and become more, you are a leader. Learn from your mistakes and build on your success. Now I would like to call Professor Mr. Gnana Jyoti sir to give the presidential address.